ஹாய் டாமஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டயாங்காக ஒரு 2 ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். அதோட நேம் என்னென்னா அன்ஃபர்கெட்டன் லவ். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஸ்டோரி வந்துட்டு நான் என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எனக்கு ஸ்டோரி இதுதான் ஃபர்ஸ்ட் நான் போட்டேன். ஆனால் எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது தான் பர்ஃபெக்டாக இருக்காது தெரியுமா அந்த மேட்டரு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. அப்போ எனக்கு யூடியூப் சேனல் பற்றி எதுவுமே தெரியாது, ஒரு ஆசையில் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன ஸ்டோரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரின்னு பார்த்தாலும் இதுதான். ஆக்சுவலாக இது என் பெஸ்டிக்காக நான் ரெடி பண்ணேன். இப்போவும் அவளுக்கு தான், ஆனால் நான் டெலீட் பண்ணிவிட்டேன். அவள் ரொம்ப ஃபீல் பண்ணாள். யாருன்னு தெரியும்ல, பட்டர்ஃப்ளை ஃப்ளிக்ஸு, அவள் தான். ஸோ அதான் திருப்பி கொடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இப்போ தான் நான் ரொம்ப தேறிட்டேன்னுலாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு தேறியிருக்கேன். அதனால சரி போடுவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி பார்த்துடலாமா. இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, நம்ம டயாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட சீனியர். என்னப்பா எல்லா கதையிலையும் இப்படி எடுத்துகிட்டு வர அப்படின்னு கேட்காதீங்க, ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ஓகேவா. டயாங் நம்ம ஸ்கூலோட சீனியர். அண்ட் ஒயன் நீங்கள் +1 படிச்சுட்ருக்கீங்க, டயாங் +2. 1 இயர் தான் ஏஜ் டிஃப்ரென்ஸு, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது டயாங்க்கு உங்கள் மேலே ஒரு கண். உங்களுக்கும் தான், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க, பிடிக்காத மாதிரியே இருந்துப்பீங்க. உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ், ஷிஃபா அண்ட் ஆலிஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேர். ஸோ அவங்க 2 பேரும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால் அவ்வளோ. அவங்க 2 பேர் இல்லாமல் நீங்கள் எங்கே போக மாட்டீங்க, நீங்கள் இல்லாமல் அவங்க 2 பேரும் எங்கேயும் போக மாட்டாங்க, அந்த மாதிரி. ஸோ உங்கள் பேர் இதில் ஃபௌசி, ஓகேவா. இப்போது நீங்கள் வரீங்க மார்னிங் ஸ்கூலுக்கு, சைக்கிளில் தான் வரீங்க. சைக்கிள் நிறுத்திட்டு என்ன இவ்வளோ காணும் அப்படி சொல்லிட்டு யாரையோ தேடிட்டே வரீங்க. எங்கே போனாலும் காலையில் எப்போவுமே இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசு நினச்சிட்டு சுற்றி பார்த்துட்டு வரீங்க. அப்போது டயாங் உங்களை எதிரில் நின்று சைட் அடிச்சிட்டு இருக்கான், சாஞ்சலி நம்ம ஃப்ரெண்டு மேலே. நீங்கள் அவனை பார்த்தோன்னே அப்படின்னு போகிறீங்க. உடனே டயாங்கோட ஃப்ரெண்டு ஜாக்சன், டே மச்சான் அவள் ஒன்று பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு போகிறாடா, தெரியுது மூடு அப்படிங்கிறான். உடனே நீங்கள் இதை கேட்டு சிரிக்கிறீங்க. சிரிச்சிட்டாடா போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வரான். நீங்கள் அவனை பார்த்தோன்னே அமைதியாக போகிறீங்க. உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு, எங்கடி போகிற, கையெடு, என்ன மேலெல்லாம் கை வச்சுட்ருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே டயாங் என்னடி நான் கை வைக்க மாதிரி யாரையும் கை வைப்பா, நீ எல்லாம் கை வைக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வைக்காம வேற யார் மேடம் அப்பா அப்படி சொல்லி கேட்குறான். நீங்கள் இப்போ எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னடி கேள்வி இது, இப்போ எதுக்கு நீ வந்தியா அப்படி சொல்லி கேட்குறான். நீங்கள் அதை காது கேட்குதில்ல, ஆமாம் இப்போ எதுக்கு வந்த அப்படி சொல்லி கேட்குறீங்க. நாங்கள் எனக்கு தேவைதாண்டி, உன் பின்னாடி வரல, என்ன அசிங்கம் எனக்கு தேவைதான், தெரியுதுல அசிங்கப்படுறேன், அப்புறம் எதுக்கு வர அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி புருஷனை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிறேன், புருஷனை வாயை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ புருஷன் இல்லாமல் என்னடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் டயாங் போடா அப்படி சொல்லிட்டு போகிறீங்க நீங்கள் பாட்டுக்கு. அப்போது உங்கள் கிளாஸ் ரூம் வாசல்லையே ஷிஃபா ஒரு சைடு, ஆலிஸ் ஒரு சைடு நின்று அப்படியே சவத்தில் சாஞ்சு உங்களை மறைச்சி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு என்னடி 2 பேரும் இப்படி மறைச்சிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே ஷிஃபாவும் ஆலிஸும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தா தெரிலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி கிளாஸ்க்குள்ளே தானடி வர போகிறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உடனே ஷிஃபாவும் ஆலிஸும் இப்போ நீ அவன் கூட பேசலை அப்படின்னு சொல்லி ஷிஃபா கேட்குறா. எவன் கூட நடிக்கிறா பாரு ஆலிஸ், இவள் பாரு நம்ம முன்னாடி பிடிக்காத மாதிரி இது பண்ணி சீன்லாம் போட்டுட்டு இவள் தனியாக போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு வரா அப்படி சொல்லி ஷிஃபா சொல்கிறா. நீங்கள் மண்டி உடச்சிருவேண்டி உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உடனே ஷிஃபா பாரு ஆலிஸ் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஆலிஸ் உண்மையை சொன்ன ஏன்டே அவளை திட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் 2 பேர் மண்டையிலையும் போட்டு மூடிட்டு வாங்கடி இல்லை அப்படி சொல்கிறீங்க. உடனே ஷிஃபா இரு நான் போய் ஆள்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அவள் யாரும் ஆள்
அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே ஒன்று ஜேகே அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் ஒன்று எச்சி மூட்டு வா, அவனே உன்னை பார்த்தா ஓடி போகிறான், அதனால ஜேகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ரொம்ப டேமேஜ் பண்ணுறாடி அப்படி சொல்லிட்டு ஷிஃபாவும் உங்கள் பின்னாடியே வரா. ஸோ நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க. கிளாஸில் இருக்கும்போது டயாங் வரா. ஆக்சுவலி நீங்கள் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான், ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் 3 பேர் உட்காந்துருப்பீங்க. டயாங் வரான். வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே உங்கள் மேம் ஒன்று என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேம் டஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டயாங் அப்படியே உங்களை பார்த்துட்டே அப்படியே பொறுமையாக வரான். அந்த டஸ்டர் எடுத்துகிட்டு திருப்பி பொறுமையாக வெளியே போகிறான். போகும்போது ஃபௌசி அப்படின்ட்டு போகிறான். நீங்கள் ஒன்று அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே உங்கள் மேம் ஒன்று ஃபௌசி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று ஒன்றும் இல்லை மேம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டயாங்கை பார்த்து மறைச்சிட்ருக்கீங்க. ஸோ டயாங் போகாமல் மறுபடியும் வாசல் நின்றுட்டு மேம் அப்படின்னு கூப்பிட்றான். என்னடா அப்படின்றாங்க. சாக் பீஸ் மேம் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி டயாங் வரான். வந்துட்டு ஃபௌசி அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்று உனக்கு அறிவில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் இல்லை இல்லைன்னு மண்டையாட்டிட்டு மறுபடியும் போகிறான். மறுபடியும் போயிட்டு நின்றுட்டுருக்கான். அவங்க மேம் பார்த்துட்டு என்ன டயாங் கிளாஸ் போகல அப்படின்னு கேட்குறாங்க. மேம் பென்னு வேணும் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு யாராவது பெண்ணை கொடுத்து அனுப்புங்க அப்படி சொல்கிறாங்க. ஒன்று ஏன் யாராவது ஃபௌசி அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்று கிட்ட வராதான் மண்டை உடச்சிருவான்னு. எனக்கு வேணுமே, எனக்கு வேணும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனே பிடுங்கிட்டு போகிறான். நீங்கள் ஒன்று ஏன்டி இவன் இப்படி இருக்கான் அப்படி சொல்லி இவங்க 2 பேரையும் பார்க்குறீங்க. இவங்க 2 பேரும் அப்படியே வேறு பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறாங்க. ஐயோ இவனுங்களுக்கு வேற பொசிசிவ்னஸுக்கு அளவில்லாமல் போச்சு. அவன் வேற என் பெண்ணை பிடுங்கிட்டு போயிட்டான். ஷிஃபா சும்மா தானே உட்காந்துருக்க கூட பெண்ணை அவகிட்ட பெண்ணை வாங்கி எழுதுறீங்க. ஸோ இப்படியே உங்கள் டேஸ் போகுது. இப்போது லஞ்ச் பிரேக். நீங்களும் ஷிஃபா ஆலிஸ் 3 பேரும் கிரவுண்டில் உட்காந்து மரத்துக்கீழே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ டயாங் அப்படியே உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நின்று உங்களை அப்படியே சைட் அடிச்சுட்டு இருக்கான். நீங்கள் ஒன்று என்ன அப்படி சொல்லி ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறீங்க. ஒன்று ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று திரும்பு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்று அப்படின்னு சொல்லி மண்டையாட்டுறான். நீங்கள் ஒன்று திரும்பில் வந்து வாயை உடச்சிடுறான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயா என்னடா இது ரவுடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி டயாங் ஜாக்சனை பார்த்து கேட்குறான். அதான் தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கை பார்த்தவங்க சொல்கிறான். இதுக்கு அவனுங்கன்னா பரவாயில்லடா, அந்த மயிருங்க வேறு வெளியே போகிறேன் மயிரை பிடுங்க போகிறேன்னு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்றுக்கிறான். ஸோ உங்கள் லஞ்ச் பிரேக் முடியுது. முடிஞ்சோடனே நீங்கள் போயிட்டு டயாங்கை அப்படியே இடிச்சிட்டு போகிறீங்க வேணும்னே. அவனு ஆரம்பிச்சான். அவன் மட்டும் நல்லா எல்லாம் பண்ணுவான், ஆனால் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஜாக்சன் அப்படின்ட்டு போகிறான். ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு டயாங் அப்படியே போயிடுறான். நீங்கள் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே போயிடுறீங்க கிளாஸுக்கு. ஸோ இப்போ ப்ரேயரில் நீங்கள் நின்றுட்டுருக்கும்போது டயாங் அப்படியே உங்களுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். நின்றுட்டுருக்கும்போது ஹவுதி அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்று என்ன வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் ஒன்று பெண்ணு வாங்கணும் கொடுக்கலான்னு வந்தா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஃபௌசி அப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் ஒன்று என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை பெண்ணு கொடுக்கலான்னு வந்தால் ரொம்ப தான் திட்டுற அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ உன் ஞாபகார்த்தமாக நானே வச்சுக்கணும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று அப்படி சொல்லிட்டு அவன் கையில் இருந்து பிடுங்குறீங்க. ஓ என் ஞாபகார்த்தமாக நீயே வச்சுக்கிறேன்னு சொல்கிறியா கேட்குறான். நீங்கள் ஒன்று அப்படி சொல்லி தூக்கி போடுறீங்க. ஓ நம்ம 2 பேருக்கு இல்லாதது எதுக்குங்கிறியா அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்று எனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. லவ் யூ சொல்ல அப்படிங்கிறான். அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்று சொல்லடி சொல்லலை சொல்லவங்க இல்லைன்னா வாயெல்லாம் உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயா இப்படி என்ன பேசினாலும் கூட பேசினா எப்படி குடும்பம் நடக்கிறது அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஜாக்சன் மறுபடியும் அப்படிங்கிறான். ரைட்டு அப்படி சொல்லிட்டு டேங்க் திரும்பிக்கிறான். உங்களுக்கு சிரிப்பு வருது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. கரெக்டாக பிடி மாஸ்டர் வர டேங்க் உன் ஹைட் என்ன நீ எங்கே நின்றுட்டுருக்க அப்போ பின்னாடி அது வந்துட்டான்டா சொட்ட மாண்டே அப்படி சொல்லிட்டு டேங்க் பின்னாடி போய் நிற்கிறான். நீங்கள் சிரிச்சுட்டே அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் ப்ரேயர் முடியுது. உங்கள் ப்ரேயர் முடியும் போது நீங்கள் கிளாஸ் போகிறீங்க. உங்கள் கிளாஸ்க்கு போயிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் வீட்டிலேருந்து ஆள் உங்களை கூப்பிடுறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் அண்ணன் தான் வந்திருக்காரு. நீங்கள் ஒன்று சிம்மன் என்ன என்னாச்சு எதுக்கு
ஏ இப்போ தானே நான் வந்தேன் அப்படி சொல்லி கேட்குறீங்க. அவனு ஃபௌசிவா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்று ஜெமன் நீ என்னென்னு சொல்லு அப்படின்றீங்க. சொன்னாதான் வருவியா? அப்படி இல்லை, நான் நான் மேம் அதெல்லாம் சொல்லியாச்சு, நீ வா அப்படின்னு கூப்பிட்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஒன்று போகிறீங்க, ஃபௌசி ஷிஃபாவும் ஆலிஸும் ஃபௌசி என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியல, நான் போயிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க ஒன்று சரி பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மன் அப்படியே ஃபாஸ்ட்டாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் ஒன்று ஜிம்மன் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்கிறியா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. வாயை மூடிட்டு வரியா அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்று என்னடா அப்படி சொல்லி கேட்குறீங்க. உடனே ஃபாஸ்ட்டாக அவங்கள ஜிம்மன் கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போய் வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டு வாசல் அவ்வளோ செப்பல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஏன் இவ்வளோ பேர் எங்கேருந்து வந்தாங்க அப்படி சொல்லி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஜிம்மன் என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்குறீங்க. உள்ளே வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஒன்று உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் ஃபுல்லாக ஒரு ஆளுங்களாக உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது எதுவுமே புரியல. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இதோ இதுதான் ஜிம்மனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஒருத்தவங்க எந்திச்சு வந்து அழகாக இருக்கா பார்க்கவே, பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஃபௌசி அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் குழந்தையாகவே இருக்கா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அவங்க. ஒன்று அவங்க அப்பாலாம் சிரிச்சுட்டு சரி ஃபௌசி போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன அண்ணா என்ன நீவா சொல்கிற அப்படி சொல்லி ஜெமன் கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போயிட்டு இப்போ ஒன்று சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்க மாட்டேன்ல. இல்லை நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல ஜெர்லின், அவள் வீட்டில் பொண்ணு கொடுத்து தான் பொண்ணு எடுப்பாங்களாம். அதான் ஜெர்லினோட அண்ணனுக்கு ஒன்று பேசியிருக்காங்க. எனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்கு அவ்வளோதான், உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஒன்று என்ன வளர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்று ஜெமன் இது அவள் ஆரம்பத்தில் சொன்னாடி என்கிட்ட, நான் தான் பார்த்துக்கலான்னு. இப்போது ஜெர்லினுக்கு தான் ஒன்று தெரியும்ல, ஃபோட்டோலாம் காமிச்சிருப்பா போல். அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஓகே தானே, பையன் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, நல்ல பையன்தான், எனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்கு ஓகே தானேன்னு. அவ்வளோதான், உங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. அப்படியே டிஎஸோடு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே டயாங்கோட இதெல்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. அப்படியே சைலண்ட்டாக டிஎஸோடு நின்றுட்டுருக்கும்போது ஜிம்மன் வந்து உங்கள் கையை பிடிச்சி ஃபௌசி ப்ளீஸ் டி, உனக்கு தெரியும்ல நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணேன், என்னால் அவளை விட முடியாது, நான் அவளை கல்யாணமே பண்ணிட்டேன்டி, உனக்கு தெரியும், உன்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன், அப்பா அம்மா கிட்ட கூட இன்ன வரைக்கும் எதுவும் பெருசாக சொன்னதெல்லாம் இல்லை, உன்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன்லடி, எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன்ல, ஒன்று விடாமல் அவ உன்கிட்ட சொல்ல என்னடி, நாங்கள் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டோம், அது உனக்கும் தெரியும், நீயும் அவளை அண்ணின்னு தான் கூப்பிடுவேன், அவள் ஒன்று ஒரு தங்கச்சி மாதிரி தானடி பார்த்துக்கிறா, என்னால் அவளை விட முடியாது, ஃபௌசி ப்ளீஸ் டி, எனக்காக இது ஒன்று மட்டும் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே ஒன்றுமே புரியாமல் அப்படியே உட்காந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போது டேங்கோட ஃபேஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது, அவன் பண்ணது, அவன் கூட இருந்ததெல்லாம். ஸோ ரொம்ப நொந்து போன மாதிரி இருக்கீங்க. ஜிம்மனுக்கு உங்கள் நிலமை புரியுது. எனக்கு புரியுதுடி, இந்த வயசுலேயே மேரேஜு இதெல்லாம் உனக்கு பிடிக்காது தான், பட் இப்போ கூட வேண்டாம், நம்ம பேசி வச்சுக்கலாம், நீ காலேஜில் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிடலாம், நீ 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 அவங்ககிட்ட பேசலாம் வேணாண்டி, ஜஸ்ட்டு ஓகே மட்டும் சொல்லு, மேரேஜுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஓகே மட்டும் சொல்லு போதும்டி, ஓகே மட்டும் பேசி வச்சுக்கலாம், நீ இப்போ கூட நீ அவங்ககிட்ட பேசலாம் வேண்டாம், நீ காலேஜெல்லாம் முடிச்சுட்டு மேரேஜ் டைமில் நீ பேசிக்கோ, அவனும் எப்படியும் அடுத்த வருஷம்லாம் இந்த இயர் முடிஞ்சாலே நீங்கள் இருக்க மாட்டான்டி,
அவன் அவன் போயிடுவான், அவன் கொரியா போயிடுவான். அவங்க அப்பா இவங்கெல்லாம் இப்போ வந்திருக்காங்க. இவங்களுக்கு காலேஜு இவங்களுக்கு ஸ்கூல் காலேஜ்னால தான் இங்கே வந்திருக்காங்க. போயிடுவாங்கடி இவங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஜர்லினை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் நம்ம கூட இருந்துருவான். அவன் போயிடுவான், அவனை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டான் உன் ஸ்டடீஸ் முடிகிற வரைக்கும். நீ ஓகே மட்டும் சொல்லுவேன் நம்ம ஃபௌசி, நம்ம பேசி மட்டும் வச்சுக்கலாம் ப்ளீஸ். என் லைஃப்பை உன் கையில் இருக்கு. உனக்கு ஓகேனா இந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வா, இல்லாட்டி நீ இங்கே இருடி. என் தங்கச்சியோட ஹாப்பினஸ் எனக்கு முக்கியம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பெயினோட ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் தலையை தடவி கொடுத்துட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க பெட்டில், தலையில் கை வச்சுட்டு. எனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் அவன் பேர் சொல்கிறேன். ஆனால் என்னால் நல்லாவே விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு யாருன்னு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. கீழே போனால் ஜிமின் உங்களை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ், டீயர்ஸோடு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஃபௌசி, தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். அங்கே போனால் எல்லோரும் இருக்காங்க. அதோட எல்லாம் உங்ககிட்ட கேட்குறாங்க உனக்கு ஓகேவாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தலையை மட்டும் ஆட்டுறீங்க. உடனே ஜர்லினோட அம்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு வெக்கப்படுறா போல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஐஸ்லேருந்து ஒரு டியர்ஸ் கீழே விழுது. ஸோ அவங்க ஹாப்பியாக அவங்க தட்டை மாற்றுறாங்க. நீங்கள் நின்று ஜிமின் ஃபேஸ் பார்க்குறீங்க, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அவன் ஃபேஸில். பட் உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு கண்ணை மூடி அலறீங்க அங்கேயே நின்று. யாருமே உங்களை நோட்டீஸ் பண்ணல. ஸோ அப்படியே ஃபாஸ்ட்டாக நீங்கள் மேலே ஓடி போய் கதவை மூடிட்டு கதவுலே அப்படியே சாஞ்சு உட்காந்து அலறீங்க. ஓகேடா அலறிங்க. உங்களுக்கு டேங்கோட ஃபேஸ், அவங்க கூட இருந்த மூமெண்ட்ஸ், அவன் பண்ண குட்டி குட்டி சேட்டைன்னு எல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே கண்ணை மூடி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல், பாய்.